ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா சோலோ லெவலிங் எபிசோட் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஈஸியாக வந்து ஒரு டஞ்சனை வந்து க்ரியேட் பண்ணிடுவான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சாவடிச்சிடுவான். ஒரு சின்ன பையன், ரிச் பையனை தவிர எல்லாத்தையுமே சாவடிச்சிடுவான். ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரசிடென்ட் இருக்கான. ஸோ அந்த பிரசிடென்ட்டோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை காமிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒருத்தன் ரிப்போர்ட் வந்து பண்ணுறான். இந்த மாதிரி 2 ரிப்போர்ட் வந்துருக்கு சார் அப்படின்றான். ஸோ அவனும் வந்து இதுதான் எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்றான். ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க சார், இதில் வந்து ஒரு பெரிய ஆளோட தம்பி அண்ணா வந்து செத்துட்டாங்க சார். ஸோ அதுதான் இன்ஃபார்ம் பண்ண வந்தேன்றான். ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ அந்த ஆளோட தம்பி செத்துட்டானா, ஸோ யார் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிச் பையனும் இருப்பான், அதுக்கு ஜின்வாவும் இருப்பான். ஸோ அவன் வந்து போன எபிசோட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கடைசியாக ஒருத்தர் சாகும்போது என்ன சொல்லுவான், எங்கள் அண்ணா உனக்கு என்னோடய பிரதரை பற்றி தெரியுமாடா அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்வா வந்து அது கண்டுக்காமையாக வந்து அவன் சாவடிச்சிடுவான். ஸோ அது வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ஸ்டார்டிங் சீனில். ஸோ நம்ம அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வாவும் அவன் தங்கச்சியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில். ஸோ அதை பார்த்தா ஜின்வோ வந்து அவன் தங்கச்சிக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் வந்து ஆஸ்பத்திரி பில் எல்லாமே கட்டிட்டான். ஸோ அவன் தங்கச்சி வந்து அவங்ககிட்ட கேட்குறான், என்னன்னா நீங்கள் எப்பயுமே கஞ்சத்தனமாக இருப்பேன், இந்த டைம் என்னென்னா நிறைய செலவு பண்ணுறியே, அதுவும் இல்லாமல் நீ இப்போ ஜஞ்சன் போயிட்டு வந்தாலும் அடி வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்வோ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து பீர் இருக்கிறான பீரை வந்து அவன் குடிச்சிட்டு இருப்பான், பீர் பாட்டில். ஸோ அந்த பீர் பாட்டில் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி வந்து என்ன சொல்லுவான்னா, எப்படி இப்போலாம் நீ அடி வாங்குறது இல்லை, உன்னோட டீம் வந்து இப்போ என்ன பவர்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்வான். அதுக்கப்புறம் அவன் பீர் பாட்டில் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டம் இருக்குதானே. ஸோ அந்த சிஸ்டம் என்ன பண்ணுறான், அந்த பீர் பாட்டில் இருக்கிற அந்த இது வந்து என்ன பண்ணுறது, டாக்ஸிக்னு சொல்லிட்டு அதை வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ ஆனால் அவன் எவ்வளோ பீர் குடித்தாலும் சரி அவன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்யூர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் இவன் என்ன பண்ணுவான்னா, சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லா பீரும் குடிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ரிவார்டு வந்துருக்கு போன ஜங்ஷனில். ஸோ அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீரு பாய்சனு எது வந்தாலும் இவனை எஃபெக்டே பண்ணாது. ஸோ எவ்வளோ தான் அவன் குடித்தானோ வந்து அவனுக்கு மப்பு ஏறாது. ஸோ அதுதான் பேசிக்காக நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தங்கச்சி வந்து அவன் ரூமுக்கு வந்து, அண்ணா அவங்கள பார்க்க ஒருத்தன் யூன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ இங்கே ஜப்பானீஸ், இது வந்து கொரியன் இது. ஸோ இந்த கொரியனில் பார்த்தீங்கன்னா எல்லா நேமுமே யூ வாங் என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அவன் வந்து இந்த ரிச் பையன் இருக்கான. ஸோ அவன் வந்து அவனோட சிஸ்டருக்கு வந்து ஏதோ கூப்பிட்டுருப்பான், கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஜின்வோ இருக்காங்க. ஸோ அவனும் இவனும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ரிச் பையன் இருக்காங்க. ஸோ அவனை ரிச் பையன் நான் சொல்கிறேன். ஸோ அவன் பேர் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் அவனை ரிச் பையன் சொல்கிறான். ஸோ அந்த ரிச் பையன் என்ன கேட்குறான்னா ஜின்வோ கிட்டே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு க்ரூ ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், ஐ மீன் மாஸ்டர். ஸோ அந்த இதுக்குள்ள வந்து நீ வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படி மாதிரி ஜின்வோ எடுத்தோன்னே இல்லை நோன்றுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க சீக்கிரம் வந்து யாருக்குமே சொல்ல மாட்டேன், உனக்கு நான் 30 மில்லியன் தரேன், ஸோ நீ வந்து இது ஒர்க் பண்ணு, அதுவும் இல்லாமல் 19 டைம் மட்டும் நீ ஒர்க் பண்ணால் போதும், அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்வான். அதுக்கு நம்ம ஜின்வோ வந்து யோசிப்பான், சரி நான் இந்த மாதிரி 19 டைம் ஒர்க் பண்ணேன்னா நான் என்னோடய லெவலப் அதிகமாகிட்டு இருக்கும், அதே மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ராங்க் கூட போவேன். ஆனால் அந்த 13 பில்லியன் இருக்குதானே, ஸோ வந்து அந்த அமௌண்ட் வந்து அவன் எக்ஸ்ட்ராங்க் போயிட்டேன்னா இந்த 13 பில்லியன்லாம் ரொம்பவே கம்மி தான். பட் நான் அந்த எக்ஸ்ட்ராங்க் போகிறதுக்கு முன்னாடி நிறையா என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, இது பார்க்க நிறையா கொஸ்டின் மார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்தோடனே இல்லை இது சரிப்பட்டு வராதுன்றான். உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் எந்திரிச்சு போயிடுவான் ஜின்வோ. ஸோ அந்த அவன் ரிச் போய் என்ன சொல்லுன்னா, நம்ம இந்த நீ வந்து ஆக்சுவல் ஏ ரேங்க்கில் பி ரேங்காக கூட இருக்கலாம், பட் இந்த சீக்ரெட்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீ வந்து இந்த மாதிரி இ ரேங்க்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்குதுன்னுவான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து அவனை வந்து ஒரு முறைச்சி பார்ப்பான், அவனை அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு கண்ட்ரியே காமிக்கிறான். ஸோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் ஒருத்தர் செத்து போனான் நான். ஸோ அவனோட இன்னொரு பிரதரை காமிக்கிறாங்க. ஸோ அவன் பிரதர் வந்து என்ன பண்ணுறான்னா, என்னோடய தம்பியை வந்து எவனோ ஒருத்தன் வந்து அண்ணானா தம்பியை இவங்க என்ன சொல்கிறாங்க புள்ள பிரதர்னு தான் சொல்கிறாங்க, என் பிரதரை வந்து சாவடிச்சிருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்வான். உடனே அந்த
அந்த ஆளுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா, நான் அவங்க 2 பேர்த்தையுமே நான் சாவடிக்க போனேன் அப்படின்வான். உடனே அவன் வந்து என்ன சொல்கிறான், இல்லை பாஸ் நீங்கள் வந்து செத்து போனீங்கன்னா ரொம்ப இது அவங்க சாவடிச்சா ரொம்ப கேஸ் ஆகிடும் அப்படின்வான். ஸோ அப்போ நான் எந்த ரூட்டுக்கு போகிறதுன்றான். ஸோ அவன் வந்து எங்கே போனால் இப்போ வந்து நான் வேறு கண்ட்ரியில் போய் நான் 2 பேரும் சாவடிக்க போனேன். ஸோ அதுக்காக ஏதாச்சும் கேஸ் வருமானு கேட்குறான். இல்லை அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கேஸ் வந்தால் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் தான் போடுவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்வான். ஸோ அதுக்கு வந்து அவன் கேட்பான், அப்போ வந்து அந்த இது சென்டென்ஸ் வந்து கம்மி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா, நம்ம வந்து நல்லா வக்கீல் இருந்துச்சுன்னா நல்லாவே பண்ணலாம் அப்படின்வான். ஸோ அவன் என்ன சொல்கிறான், சரி நான் அப்போ வந்து எனக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணு நான் போகிறேன் அப்படின்வான். ஜின்வோவையும் அவனையும் சாவடிக்கிறதுக்கு. சினிமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது எஸ் ரேங்க் மாதிரி இருக்கான். எஸ் ரேங்க் ஆனால் வேறு கண்ட்ரி எஸ் ரேங்க் போல். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி புக் பண்ணுன்னோடனே அதுக்கு அவன் என்ன சொல்கிறா, பாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூல் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது. இப்போதைக்கு இம்மிடியேட் ஃப்யூச்சர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரீ டைமும் இல்லை. இம்மிடியேட் ஃப்யூச்சர்னால் மேபி 1 இயர் ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷெடியூல் இருக்கும் போல் அவனுக்கு. ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், சரி அப்போ வந்து என் ஷெடியூலில் வந்து இதை நீ நோட் பண்ணிடு. இதுக்கு மேலே வந்து எல்லா ஷெடியூலும் நான் முடிச்சுட்டு நான் எப்போது ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த டைமில் வந்து அவனை போட்டு அட்டாக் பண்ண போனேன். அது வரைக்கும் நீங்கள் 2 பேர் பத்திரமா இருக்கட்டான்னு சொல்லிட்டு இவனை வந்து டெரராக வந்து காமிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோவும் சரி அவன் தங்கச்சியும் சரி 2 பேர் வந்து ரன்னிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜின்வோ ஆஸ் யூஸ்வல் ஃபாஸ்ட்டாக இருப்பான். பட் இவன் என்ன பண்ணுவான்னா எப்பயுமே 10 கிலோமீட்டர் வந்து டக்குன்னு முடிச்சுடுவான். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் ஹையஸ்ட்டாக நடக்கலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், எல்லாமே 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்கணும்னு அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா 100 சிட்டப்ஸ் இருக்கணும்னு அது எல்லாமே டபுள் மடங்காக பண்ணுவான். ஸோ டபுள் மடங்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிவார்டு வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரிவார்டு ப்ளஸ் ஒரு கிஃப்ட்டு இதாட்டம் வருது. ஸோ அந்த கிஃப்ட் இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கீ வருது. ஸோ அந்த கீ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்குன்னா எலிசர் ஆஃப் லைஃப்னு போட்டிருக்குது. ஸோ அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து ஒருத்தன் எவ்வளோ இல்னஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சாகிற மாதிரி இருந்தாலும் சரி, அதை வந்து க்யூர் பண்ணின்னு போட்டிருக்குது. அந்த க்யூர் பண்ணின்னு போடும்போது அவன் அம்மாவை நினைக்கிறான். ஸோ அவங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாளாக இருக்காங்கன்னு, அதனால் அவங்க அம்மாவை நினைக்கிறான் அவன். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், சரி இது வந்து நான் உள்ளே போகலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போனான். ஆனால் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வார்னிங் என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து எஸ் ரேங்க் டஞ்சனு ஸோ அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு வந்து இவன் போகிறான். இவன் வந்து ஆக்சுவலாக வந்து சி ரேங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து இது பண்ணால் கிளியர் பண்ணால் இவன் வந்து பி போகிறான், ஏ போகாமல் டேரெக்டாக எஸ் ரேங்க் போகிறான். ஸோ இவனும் வந்து இல்லை நான் போய் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த எஸ் ரேங்க் உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஃபயராக தான் இருக்குது. ஸோ ஜின்வோ என்ன பண்ணுறான்னா, சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். ஸோ உள்ளே போனால் எல்லாம் ஃபயராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 3 தலை வச்ச நாய் இருக்குது. நாயின்னு சொல்லலாம், ட்ராகன் சொல்கிறான் என்னன்னு தெரியல. ஸோ பார்க்க நாய் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜின்வோ அட்டாக் பண்ணுது. ஸோ ஜின்வோ வந்து அட்டாக் பண்ண பார்க்குறான். பட் அவன் எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் அந்த நாயை வந்து அடிச்சிக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக நினச்சி இது வந்து பாஸ் இல்லை, எஸ் ரேங்கோட இப்போ வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கோபுலின்ஸ் இருந்தாங்க, நார்மல் கோபுலின்ஸ் மெயினானது வந்து உள்ளே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோபுலின்ஸ் தான் இருக்கும். இது வந்து டாக் வந்து மெயினானதே இல்லை, உள்ளே தான் மெயினானது இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கே வந்து ஜின்வோனால அட்டாக்கே பண்ண முடியல. ஸோ அவன் வந்து நல்லா 2 நாய் போட்டு அவனை அடிச்சு அப்படியே போட்டு தொலைச்சிருச்சு. அதில் பார்த்து அவன் ஹெல்த்து ஒரு அடி பட்டாவே அவனுக்கு பாதி ஹெல்த்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து நிறைய இது எஸ்ஐஸ் டெய்லி ரிவார்ட் பண்ணானே. ஸோ அதோட ரெக்கவரியெல்லாம் பத்திரமா ஸ்டாக்கில் வச்சுருக்கான். இப்போ ரெக்கவரின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல் ரெக்கவரி ஆகிட்டான். திருப்பி வந்து அட்டாக் பண்ண பார்த்தா அதனால் சுத்தமாக முடியல. நிறையா இது அட்டாக் பண்ணி பார்க்குறான். பட் அது கிராச்சே ஆக மாட்டேங்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து அதை வந்து கத்தியை எடுத்து அவன் கண்ணில் சொருக பார்க்குறான். கண்ணில் சொருகுனா அந்த இது பாய்சன் ஆகுனால. ஸோ அதை ட்ரை பண்ணுறான். பட் கண்ணில் சொருகுனாலும் பார்த்தீங்கன்னா அது பாய்சன் ஆகுது, கொஞ்சம் டைம் இழுக்கும்னு சொல்லுது. ஸோ அவனும் வந்து ஜின்வோவும் வந்து நல்லா அடி மொத்துன்னு வாங்கும்போது பார்த்தா ஃபைனலாக வந்து அப்பயே கண்ணில் குத்துட்டு வந்து அதுக்கு லைட்டாக இப்போ வீக் ஆகுது. ஸோ அப்புறம் ஜின்வோவை பார்த்து அது கடிச்சு பாதி இது எடுத்துனோம். அவனுக்கு கடிச்சு நல்லாவே கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து அந்த கத்தி இருக்கிறனால அந்த கத்தி எடுத்துனால குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கான். ஃபைனலாக வந்து அந்த கண்ணை வந்து உடச்சிட்டான். ஸோ உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்து செத்துடுச்சு. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து ஒரு 4 டைம் வந்து செத்து பொழைச்சி தான் வந்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ரெக்கார்டு மட்டும் இல்லைன்னா அவன் எப்பயோ செத்துட்டான். ஸோ அதில் வந்து அவனுக்கு ரிவார்டு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 4 லெவல் ஏறிடுச்சு. அவனுக்கு ஆக்சுவலாக டெவலப் ஆகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹீல் ஆயிரும். ஸோ அதனால் அவன் பிச்சு போட்டுச்சுன்னா அவன் உடம்ப அது வந்து ஹீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, என்னால் இது சுத்தமாக முடியாது,
ஏன்னா அவன் இந்த இது பார்த்தா பேசிக்காக வந்து அவங்ககிட்ட வந்து 3rd எபிசோட டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஸ்டோன் இருக்குது. ஸோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து நான் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறேன்னு தான் அவன் பிளானில் இருந்தான். பட் ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, இது வந்து எனக்கு சுத்தமாக முடியாது, இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு லெவலே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஃபுல்லாக முடிக்கிறேன், ரொம்பவே கஷ்டம் அப்படின்றான். ஸோ இது நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் பாட்டை வருது. அந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா எலிக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நீங்கள் கேம்ஸ் விளாண்டா உங்களுக்கு தெரியும், ஒரு 3 டாஸ்க் கார்டு இருக்குது. அந்த 3 டாஸ்க்கும் ஃபார்ம் பண்ணினா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அதில். ஸோ அவன் வந்து 3 இது வேறு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் வந்து ஒரு பொருளை தேடணும். அந்த பொருளை 3த்தையும் மெச் பண்ணினா எலிக்சர் ஆஃப் லைஃப் கிடைக்கும் போல். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ சொல்கிறாங்க 3rd எபிசோட பார்த்தா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜஞ்சர் இருக்கிறான, ஸோ அந்த ஜஞ்சர்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இது ஒன்றும் நான் சரிப்பட்டு வரல, நான் திருப்பி வருவேன், நான் ஃபுல் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து இந்த ஜஞ்சரை வந்து நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் எங்கள் அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சரி பார்த்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் அவ்வளோதான். ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்பவே டைலாக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் 10 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக வரும். கடைசி 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஃபைட். மற்றபடி அந்த அனிமேஷன் கொஞ்சம் இந்த எபிசோட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கே தெரியும், மெயினான ஃபைட்ஸ் வந்து இதுமாரி தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.